வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம்ஆர். நம்ம ஒரு 2 days ட்ரிப்பாக, ஆக்சுவலாக ஒரு மேரேஜ், அதை வந்து ஒரு ட்ரிப்பாக மாற்றி நம்ம வந்து காரைக்குடி வரைக்கும் போகிறோம். ஸோ அந்த காரைக்குடியில் ஃபுட் டேஸ்ட்டு சும்மா சொல்லவே தேவையில்லை, சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்னென்ன ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணோம், அப்புறம் நம்ம கல்யாணத்தில் நடந்த ஃபன்னு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஜாலியான சில என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக தாம்பரம் ஸ்டேஷனில் தான் வந்து ஆன் போடணும். சில பேர் வந்து எக்மூர்லேயே ஏறி இருந்தாங்க. பட் நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தாம்பரத்தில் தான் ஆன் போடணும். இந்த சேது எக்ஸ்பிரஸில் தான் நம்ம வந்து தாம்பரம்லேருந்து காரைக்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஈவினிங் 6:15 கிட்ட நாங்கள் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்ந்தா அந்த செலிப்ரேஷனுக்கு சொல்லவா வேணும். ஒருத்தர் மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு ஜேர்னியே சும்மா வேறு லெவலில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் டின்னர் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த ஷேர் பண்ணி சாப்பிட்ற மகிழ்ச்சியே சும்மா வேறு லெவல் தான். நெக்ஸ்ட் இவங்க தான் வந்து ஜப்பான் ரிட்டன். எல்லாத்துலேயும் கேலரி பார்த்து தான் சாப்பிடுவாங்க. எவ்வளோ கேலரிஸ்? கிட்டத்தட்ட 1 மணிக்கு நாங்கள் வந்து காரைக்குடி ஸ்டேஷன் போயிட்டோம். பார்த்தா அந்த ஸ்டேஷனில் நாங்கள் மட்டும் தான் இறங்கினோம், வேறு யாருமே இறங்கலை. அங்கங்கே 1-2 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இறங்கி அப்படியே அந்த ஸ்டேஷனில் நடந்து போன வாக் தான் அடுத்தடுத்து வருது. இந்த காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கும்போது சும்மா மாஸ் லுக்காக இருந்தது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ட்ரான மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து நிறைய விஷயம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபுல் ஸ்டேஷனே ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. வெளியே முதற்கொண்டு அந்த டிஜிட்டல் போர்டு முதற்கொண்டு அந்த லைட் எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருந்தது. இந்த வேனில் தான் நாங்கள் இந்த ஃபுல் ஜெர்னியுமே என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த 2 நாளுமே இந்த வேனில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வேனோட லுக்கு சும்மா லக்ஸரி வேறு லெவலில் இருந்தது. ஸோ இங்கேருந்து வந்து டைரெக்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட் போயிருந்தோம். ஆக்சுவலாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ரூம் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. அதுக்கப்புறம் நான் போன டயரில் அப்படியே தூங்கியாச்சு. ஸோ திரும்ப அடுத்த நாள் டைரெக்டாக போனது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வடை, இட்லி, தோசை எல்லாமே வச்சுட்டாங்க. அது கூட இந்த கருப்பு கவுனி பாயாசம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது சும்மா வேறு லெவலில் இருந்தது. இந்த தோசை பார்த்திங்கன்னா பன்னீர் தோசை வச்சுருந்தாங்க. அதாவது பன்னீர் ஸ்டஃப்டு தோசை. சும்மா டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் ருச்சி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வேகமாக மேக்கப் போட்டு ரெடியானது அடுத்து என்கேஜ்மெண்ட்டுக்கு தான். அப்படியே நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. இப்போ நம்ம ஸ்டே பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பி இங்கே என்கேஜ்மெண்ட் நடக்கிற மண்டபத்துக்கு போயிட்டு இருந்தோம். போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கட் அவுட்டு சும்மா தாறுமாறாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஹாலுமே சும்மா பயங்கரமாக இருந்தது. ஒரு மாஸ் என்ட்ரி உள்ள கொடுத்தோம். நம்ம குரூப்லாம் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் என்ட்ரி கொடுக்குறாங்களா. ஸோ உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தாங்க. சரி, அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. ஸோ அதனால் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்கேஜ்மெண்ட்டு போயிருந்தோம். ஸோ என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆளுக்கு ஆளு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த என்கேஜ் முடிஞ்சதும் அடுத்து உடனே நம்ம போனது ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான். எல்லாருமே சூப்பராக மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்களா. ஸோ அதை தொடர்ந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃபோட்டோ ஷூட்டில் சும்மா வித்தியாசமான போஸ் கொடுத்துட்டு நிறையா ஃபன்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதில் எல்லா ஃபன்னையும் கேப்சர் பண்ண முடியல, அங்கங்கே கோர்ஸில் ஃபன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதுதான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நம்ம வருகையை பதிவு பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை பொண்ணு கூட போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதை தொடர்ந்து சாப்பாடு தான். சும்மா காரைக்குடி சாப்பாடு நான் சொல்லவா வேணும். நம்ம ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் வந்து எங்களுடைய ஃப்ரெண்டு சோஃபியாவுடைய மேரேஜ்க்கு காரைக்குடிக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்களுடைய மேரேஜ்க்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஷ்ஷஸாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ரத்த பொரியல், இது வந்து வெண்டைக்காய் மந்தி, இது வந்து உளுந்துல வந்து பண்ண அல்வா, இது வந்து ஆஸ் யூஷுவல் எக் ஆம்லேட், இது வந்து மட்டன் குழம்பு, இது வந்து மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி சிக்கன், காடை ஃப்ரை, இது வந்துட்டு பாயாசம், உப்பு, வாட்டர் பாட்டில். ஸோ எல்லா டிஷ்ஷஸுமே வந்து சூப்பராக இருக்கு, செம சூப்பராக இருக்கு. இன்னைக்கு வந்து பயங்கரமா இன்னைக்கு ஒரு பொடி ஜாலி. நம்ம சிவரஞ்சனி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்ம நான்வெஜ் ஃபுல்லாகவே எண்ண முடியாத கவுண்டில் நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பட் சில பேர் வந்து வெஜ்ஜு சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அந்த சைடு போய் பார்த்தோம். வெஜ்ஜில் இதை தொடர்ந்து வெஜ்ஜில் என்னென்ன இருக்குது அதை தான் அடுத்து வந்துட்டுருக்கு. இவங்கெல்லாம் நான்வெஜ்ஜை வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்க வெஜ்ஜையும் போய் பார்த்துட்டு வருவோம். வெஜ்ஜுக்கான ஃப்ளேவர்ஸ், வெஜ்ஜில் நிறைய கூட்டு அதெல்லாம் இருந்து வச்சுருந்தாங்க. அப்பளம், பொரியல், வடை. லஞ்சை தொடர்ந்து கேக் கட்டிங். இந்த கேக் கட்டிங்கை தொடர்ந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் வச்சு நம்ம டீம் பண்ண ஃபன்னு தான் அடுத்தப்பில் வந்துட்டுருக்கு. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த அடுத்து எங்கடா இவங்க வெள்ளை சொல்லியும் கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? ஸோ நேற்று என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. அதை தொடர்ந்து நாங்கள் போகிறது கல்யாணத்துக்கு தான். ஸோ கல்யாணத்துக்கு வந்து காரைக்குடியிலேருந்து சிவகங்கை ட்ராவல் பண்ணோம். அந்த ட்ராவலுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டது இந்த பஸ் தான். ஸோ இந்த பஸ்ஸில் தான் நெக்ஸ்ட்டு 1 hour ட்ராவல் பண்ணுறோம். எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யாம தனித்தனியா பிரிஞ்சு வேலை செய்யணும். நம்மளை பார்த்தா யாருக்கும் டவுட் வரக்கூடாது. காரைக்குடி ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ணது சிவகங்கை ஃபுட்டு தான். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி எல்லாமே வச்சுருந்தாங்க. சும்மா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போனோம். ஸோ இங்கேயுமே பயங்கரமாக மேக்கப் பண்ணிட்டு வந்துருந்தோம்ல. ஸோ அதனால் இங்கேயும் ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து மேரேஜ் தான் வந்துட்டு இருக்கு. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
திருப்பலி பேத்தியும் டேவிட் அந்தோணிராஜ் சகாய ஆனந்தவேணி இவர்களின் குமார தீவான குமார இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழ வண்ணத்தின் ஒரு சோழி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். அந்த என்கேஜ்மெண்ட்டில் பட்டின ஃபன் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேரேஜ்லேயும் வச்சு பயங்கரமான ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியாது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு வரலாறு ரொம்ப முக்கியங்கிற அப்படிங்கிறதுனால மேரேஜுக்கு வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ மாப்பிள்ளையும் பொண்ணோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம போனது லஞ்சுக்கு தான். இங்கேயும் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வச்சுருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோமா, ஸோ அதனால் பாதி பேர் வந்து வெஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ அங்கே நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஃபீலிங்ஸில் கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டு வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்து, அதாவது இந்த வெஜ்லேயும் அது டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்தது. பட் அவங்களாம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அதெல்லாம் சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் தான். ஹோப் இந்த காரைக்குடி கல்யாணமும் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள ஃபுட் டேஸ்ட் எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருந்தது. அது எல்லாமே நம்ம டீம்லாம் ரிவ்யூ பண்ணதெல்லாம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து சில கோயிலுக்கும் அப்புறம் அங்கே உள்ள பீச்சுக்கெலாம் போயிருந்தோம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வருது. ஸோ ஸ்டே டியூன் ஆன் அவர் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதை மாதிரி நிறைய ஃபுட் ரிலேட்டட் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோவை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய் பாய்.